ஹலோ வியூவர்ஸ், அபி ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட உதவி இயக்குநர்களான சபரி மற்றும் குரு சரவணன் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட குருநாதரை வச்சு கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தாங்க. அந்த படம் பெருசா பேசப்படாத நிலையில இப்ப ஹன்சிகாவை வச்சு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான கார்டியன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த இரட்டை இயக்குனர்கள் இயக்கிய கார்டியன் படம் உருட்டலா மிரட்டலா அப்படிங்கிற விரிவான விமர்சனத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கார்டியன் படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் நடிப்புல வெளியான முனி படத்துல எப்படி ஹீரோ தன்னோட உடம்ப பேய்க்கு வாடகைக்கு விட்டு கெட்டவங்களை எல்லாம் அழிப்பாரோ, அதே மாதிரிதான் இந்த படத்துல ஹன்சிகாவும் செய்யறாங்க. யோகி பாபு நடிப்புல வெளியான பேய் மாமா படத்தோட கதையும் இதேதான். சின்ன வயசுல இருந்தே தன்னை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவளா நினைக்கிற ஹன்சிகாக்கு திடீர்னு நல்ல வேலை, சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கிற ஹன்சிகாக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஒரு ஆவிதான் செய்யுது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ஆவி பழிவாங்க துடிக்கிற சுரேஷ் மேனன், ஸ்ரீமன், அபிஷேக் வினோத், அப்புறம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்கு ஹன்சிகா எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த கார்டியன் படத்தோட கதை. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹன்சிகாவோட படத்துல கதை இருக்கோ இல்லையோ அவங்களோட அழக ரசிக்கிறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ஹீரோயினா மாறணும் அப்படின்னு நினைச்ச ஹன்சிகா ஹாரர் படங்களா தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராங்க. தமிழ்ல தரமான பேய் படங்கள் பெருசா வராத நிலையில பழைய கதையவே பட்டி டிங்கரிங் பார்த்து வெளியாகி இருக்கிற படம் தான் ஹன்சிகாவோட கார்டியன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல துரதிருஷ்டத்தால அவதிப்படுற ஒரு பொண்ணா ஹன்சிகா நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மேல பேய் அவதாரம் எடுக்கிற ஹன்சிகாவோட நடிப்பு ரசிகர்களை அவ்வளவா கவரலன்னு சொல்லலாம். ஹன்சிகாவுக்கு ஜோடி வேணுமே அப்படிங்கிறதுக்காக பிரதீப் ராயன் அங்கங்க வந்துட்டு போறாரு. பிளாஷ்பேக் காட்சி அப்புறம் வில்லன்கள் அப்படின்னு எதுவுமே படத்துக்கு ஒரு பலமா இல்ல. ஹன்சிகாவோட நடிப்பு மட்டும்தான் இந்த படத்துல ரசிகர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல்னு சொல்லலாம். சாம் சிஎஸோட இசை ஓகே ரகம்தான். ஒளிப்பதிவு, லைட்டிங் எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஹன்சிகாக்கு ஒரு ரொம்ப பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்ச அவங்களோட ரசிகர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பு கேமியோ ரோல்ல நடிச்ச மகா படமும் பயங்கரமா சொதப்புச்சு. இந்த கார்டியன் படமும் பல இடங்கள்ல ரசிகர்களோட பொறுமையை சோதிக்குது. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.